கௌதம புத்தர் காலத்தில் பல யானைகளை வைத்திருந்த அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவற்றில் ஒரு யானை மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கீழ்ப்படித்த உடையதாகவும் போரிடுவதில் வல்லவராகவும் இருந்தது. இந்த யானை பல போர்களில் ராஜாவுடன் சேர்ந்து அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. இதனால் அந்த யானை அரசனுக்கு மிகவும் பிடித்த யானையாக மாறியது. காலப்போக்கில் அந்த யானைக்கு வயதாகி போர்களில் பங்கேற்க முடியாமல் போனது. அரசன் அந்த யானையை பணியிலிருந்து ஓய்வு பெற செய்து அந்த யானையை நன்றாக கவனித்து கொண்டார். ஒரு நாள் தண்ணீர் குடிக்க அருகில் உள்ள குளத்திற்கு சென்ற யானை ஆழமான சேற்றில் சிக்கிக் கொண்டது. அது எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அந்த யானையால் ஆழமான சேற்றில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. இறுதியில் தன் முயற்சியை கைவிட்டது. யானை காணாமல் போனதை கண்ட அரசனின் பணியாளர்கள் அந்த யானையை தேடிய போது குளத்தில் சிக்கியிருப்பதை கண்டனர். இச்செய்தி மன்னனுக்கும் எட்டியது. மன்னன் உட்பட பலர் உதவி செய்ய சுற்றிலும் கூடினர். ஆனால் அவர்களது முயற்சி பலனளிக்கவில்லை. அந்த நேரத்தில் கௌதம புத்தர் அவ்வழியே சென்று கொண்டிருந்தார். மக்கள் உதவிக்காக அவரை அணுகினர். அவர் சம்பவ இடத்திற்கு வந்தார். மன்னர் புத்தரிடம், "ஓ கடவுளே, பல போர்களில் தனது திறமையாலும் வீரத்தாலும் வெற்றி பெற்ற எனது விருப்பமான யானை மீட்க எனக்கு உதவுங்கள்" என்று மன்றாடினார். அந்த வீரமிக்க அந்த யானையின் வாழ்க்கை பரிதாபமாக முடிவதை என்னால் தாங்க முடியவில்லை என்று மன்றாடினார். புத்தர் நிலைமையை ஆய்வு செய்து போர் மேளம் மற்றும் முரசுகளை கொண்டு வந்து யானையை சுற்றி வாசிக்கவும் என்று கட்டளையிட்டார். மன்னனின் வேலையாட்கள் மேளம் மற்றும் முரசுகளை முழங்க விரைவான ஏற்பாடு செய்தனர். போரின் பழக்கமான ஓசைகளை கேட்டவுடன் யானையின் முகமே மாறியது. அது உற்சாகமடைந்தது. மேலும் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றது. விடாமுயற்சியுடன் அந்த யானை சேற்றுக்குளத்திலிருந்து வெளியேறியது. இதனை கண்ட எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது எப்படி சாத்தியம் என்று புத்தரிடம் கேட்டார்கள். புத்தர் அதற்கு, "யானைக்கு உடல் திரையில் எந்த குறையும் இல்லை. அந்த யானைக்கு ஊக்கம் தேவைப்பட்டது. அது போரில் கேட்கும் மேளம் மற்றும் முரசு சத்தத்தின் காரணமாக போர்களில் உற்சாகத்துடன் சண்டையிட்டது. மேலும் அந்த சத்தம் இல்லாததால் அது தனது உற்சாகத்தை இழந்து மேளம் மற்றும் முரசுகளின் சத்தம் அதன் உற்சாகத்தை மீண்டும் தூண்டியது. அதனால் அது தன்னை விடுவிக்க முடிந்தது" என்று கூறினார். வாழ்க்கையில் நாம் அடிக்கடி உற்சாகத்தை இழந்து மன உறுதியின்மையால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிறோம் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. நாம் சவால்களை வென்ற காலங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த தருணங்களிலிருந்து நாம் உத்வேகத்தை பெற வேண்டும். நமது உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் மீட்டெடுப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையில் சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். எப்போதும் நம் வாழ்க்கையை விரக்தியால் மூழ்கடிக்க விடாமல் எப்போதும் மனதில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கி நம் வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும் என்பதை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.